Hello all, welcome to my channel guys. Today we are going to learn sliding window. நம்மகிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்த வந்து ஸ்லைடிங் விண்டோவ யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா, given an array of n elements, print the maximum subarray sum with length k. ஸோ நம்மகிட்ட ஒரு அரே குடுத்திருப்பாங்க. நம்ம சப்பரே கண்டுபிடிக்கணும். பட் அந்த சப்பரேயோட லென்த் என்னவா இருக்கணும்னா, அவங்களே நம்மகிட்ட லென்த் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லென்த்த பேஸ் பண்ணி தான் நம்ம சப்பரேய சூஸ் பண்ண முடியும். அந்த சப்பரேய சூஸ் பண்ணி, அந்த சப்பரேல இருக்கிற அரே இண்டெக்ஸ டோட்டல் பண்ணணும். ஸோ, அந்த மாரி நம்ம சப்பரேஸ கண்டுபிடிக்கிறப்போ, எந்த சப்பரேயோட டோட்டல் வந்து அதிகமா இருக்கோ, அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ, மேக்ஸிமமா இருக்கிற சப்பரேயோட சம்ம நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப நமக்கு வந்து கே வந்து 4ன்னு குடுத்துருக்காங்க. நம்மகிட்ட வந்து இண்டெக்ஸ் 0லருந்து 8 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ, இப்ப நான் வந்து 0லருந்து 3 வரைக்கும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் 1லருந்து 4 வரைக்கும். உங்களுக்கு வந்து சப்பரேய பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல வந்து சப்பரேய வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம வந்து சப்பரேய வந்து 0லருந்து 3 வரைக்கும் செலக்ட் பண்றோம். அதோட டோட்டல் வந்து -3. அண்ட் தென் 1லருந்து செலக்ட் பண்றோம். அது 19. ஸோ, இந்த மாரி அப் டூ 5லருந்து 8 வரைக்கும் செலக்ட் பண்றோம். நமக்கு வந்து டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ் வருது. இதுல வந்து மேக்ஸிமமா இருக்கு என்ன இருக்கோ, அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். 25ங்கிறது தான் மேக்ஸிமமா இருக்கு. ஸோ 25 இட்ஸ் அவர் ஆன்சர். ஸோ இத வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஜெனரேட் ஆல் பாசிபிள் சப்பரே ஆஃப் லென்த் கே அண்ட் தென் கால்குலேட் த சம் ஆஃப் ஈச் சப்பரே. கீப் ட்ராக் ஆஃப் த மேக்ஸிமம் சம் ஃபவுண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்பரேய கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அந்த சப்பரேய டோட்டல் பண்ணணும். அப்புறம் அண்ட் தென் அதுல இருக்கிற எது மேக்ஸிமமா இருக்கோ அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல ஃப்ரம் 0லருந்து 3 வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். இதோட சம்ம வந்து கரண்ட் சம்மா வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த கரண்ட் சம்மையே மேக்ஸிமம் சம்ல அசைன் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அரே ஆஃப் 1லருந்து அரே ஆஃப் 4 வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். ஸோ இதோட டோட்டல்ல வந்து 19. கரண்ட் சம்ல வந்து 19 இருக்கு. ஸோ கரண்ட் சம்மையும் மேக்ஸிமம் சம்மையும் நான் கம்பேர் பண்றேன். கரண்ட் சம் வந்து கிரேட்டரா இருக்கு. 19 கிரேட்டர் 3. ஓகே. ஸோ கரண்ட் சம்ம வந்து மேக்ஸிமம் சம்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 2லருந்து செலக்ட் பண்ணி அப் டூ 4 ஏ ஆஃப் 5 வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். இதோட சப்பரேயோட டோட்டல் வந்து 18. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். ஓகே. இது வந்து லெஸ் தானா இருக்கு. அப்படியே அப் டூ ஏ ஆஃப் 5லருந்து ஏ ஆஃப் 8 வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். ஓகே. இப்ப நான் வந்து ஏ ஆஃப் 0 வந்து செலக்ட் பண்றேன். ஓகே. இதுலருந்து இது வரைக்கும் ஏ ஆஃப் 3 வரைக்கும் போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இத நான் செலக்ட் பண்றேன். அது அவுட்டர் லூப்ல செலக்ட் ஆகுது. அண்ட் தென் இதுலருந்து ஏ ஆஃப் 0லருந்து ஏ ஆஃப் 3 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி அத டோட்டல் பண்றேன். அது இன்னர் லூப்ல நடக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அவுட்டர் லூப்புக்கு வரும். ஏ ஆஃப் 1லருந்து ஏ ஆஃப் 4 வரைக்கும் போகும். அண்ட் தென் இன்னொரு லூப்ல போய் ஏ ஆஃப் 1லருந்து ஏ ஆஃப் 4 வரைக்கும் இருக்கிற நம்பர்லாம் டோட்டல் பண்ணி கரண்ட் சம்ல வந்து செக் பண்ணும். ஓகே. இப்போ இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸா நம்ம வந்து கடைன்ஸ் அல்காரிதத்துல நம்ம பார்த்திருப்போம். ஒரு அரே குடுத்திருப்பாங்க. அதுல நம்ம சப்பரே கண்டுபிடிக்கணும். சப்பரே எதுவரைக்கும் போகும்னா 0லருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகும். n-1. ஓகே. பட் இதுல வந்து கேங்கிற நமக்கு வந்து ஒரு லென்த் குடுத்திருக்காங்க. ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு லென்த் குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதுல வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்மகிட்ட ஒரு அரே இருக்கு. இந்த மாரி ஃபிக்ஸ்டு லென்த்த குடுத்திருந்தா, அதுல எத்தன சப்பரேங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ, இப்ப நமக்கு வந்து லென்த் வந்து ஃபிக்ஸ்டா 1ன்னு குடுத்திருக்காங்க. ஸோ விண்டோ அப்படிங்கிறது இத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். விண்டோங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சப் அரே. ஓகே. இப்போ 0லருந்து ஸ்டார்ட் ஆயி n-1 வரைக்கும் போகும். இப்போ 2னா 0லருந்து n-2 வரைக்கும் போகும். 3னா 0லருந்து n-3 வரைக்கும் சப் அரேஸ் போகும். ஓகே. கேனா 0லருந்து n-k வரைக்கும் போகும். இப்போ இந்த 0லருந்து n-1 வரைக்கும் இருக்கிறதுல எத்தன சப் அரே வரும்னா, n சப் அரே வரும். ஓகே. இதுல விண்டோஸ்ன்னு குடுத்துருக்கேன். விண்டோஸ்ங்கிறது வேற எதுவும் இல்ல. சப் அரே தான். ஸோ இதுக்கான ஃபார்முலா அரேயோட சைஸ் என்ன? n மைனஸ் ஃபிக்ஸ்டா லென்த் என்ன குடுத்துருக்காங்க? எல் பிளஸ் 1. ஓகே. ஸோ இதோட சைஸ் என்ன? 1. அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு டோட்டல் வந்து n தான். n சப் அரேஸ் வரும். அதே மாரி அப் டூ k வரைக்கும் போறப்ப n மைனஸ் k பிளஸ் 1 வரும். ஓகே. ஸோ நம்ம வந்து 0லருந்து n மைனஸ் k அதுதான் நம்மளோட லென்த்தா வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம இத வந்து கோடிங்ல பார்ப்போம். ஸோ கோடிங்ல வந்து இத நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா
மேல வந்து மெயின் மெத்தடு, கீழ வந்து ஒரு ஃபங்ஷன் போட்டிருக்கேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளா என்ன குடுக்குறேன்னா, அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அரே பிளஸ் வந்து ஒரு லென்த்த வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து மேக்ஸிமம் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள் வந்து எதுலேருந்து கால்குலேட் ஆகும்னா, மினிமம் நம்பர்லேருந்து கால்குலேட் ஆகும். ஏன்னா, இங்க நம்மகிட்ட வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கு. அண்ட் தென் அவுட்டர் லூப். ஓகே. இன்டு i இஸ் ஈக்குவல் டூ 0 i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n மைனஸ் k வரைக்கும் போகணும். அண்ட் தென் i பிளஸ் பிளஸ். இப்போ இதுல nங்கிறது என்னன்னா, அரேயோட லென்த் இன்டு n இஸ் ஈக்குவல் டூ அரேயோட லென்த். அண்ட் தென் கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டூ 0 தான். ஓகே. இப்போ இன்னர் லூப்ல iலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். i லெஸ் தென் i பிளஸ் k. ஸோ, இதுலருந்து ஸ்டார்ட் ஆயி i பிளஸ் k வந்து இது வரைக்கும் போகும். ஓகே. இதுல டோட்டல் பண்ணும். அண்ட் தென் செகண்ட் ஐட்ரேஷன்ல அவுட்டர் லூப்ல வரும். இதுல 4லேருந்து ஸ்டார்ட் ஆயி 23 வரும். 23லேருந்து 4லேருந்து 23 வரைக்கும் இந்த இன்னர் லூப் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே. இந்த இன்னர் லூப் எப்படி கால்குலேட் பண்ணும்னா, கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டூ கரண்ட் சம் பிளஸ் a ஆஃப் j. இப்போ நான் மேக்ஸிமம் சம்மையும், கரண்ட் சம்மையும் கம்பேர் பண்றேன். இதுல மேக்ஸிமம் சம் பெருசா இருந்துச்சுன்னா, அந்த மேக்ஸிமம் சம்மோட வேல்யூவ வந்து கரண்ட் சம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டா வந்து மேக்ஸிமம் சம்ம நான் ரிட்டர்ன் பண்றேன். இப்ப நான் அந்த புரோகிராம ரன் பண்றேன். இப்ப எனக்கு வந்து 25ன்னு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன் நடக்குது. k வரைக்கும் போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்குது. k வரைக்கும் போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வருது. k வரைக்கும் போகுது. அப் டூ இந்த அரேல இருக்கிற n வேல்யூஸ் வரைக்கும் போகுது. அரேயோட சைஸ் என்ன? n. ஓகே. n வேல்யூஸ் வரைக்கும் போகுது. இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி n இன்டு k. ஓகே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி என்னன்னா, மேக்ஸிமம் சம்மு, கரண்ட் சம்முங்கிற 2 வேரியபிள்ஸ். தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து 1 தான். ஓகே. இப்போ டைம் காம்ப்ளெக்ஸிட்டி n இன்டு k. ஏன்னா, n மைனஸ் k பிளஸ் 1 சப் அரேஸ நம்ம செக் பண்றோம். ஓகே. அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டியில் 2 வேரியபிள்ஸ். தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இப்போ இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நம்ம இத வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போறோம்னா, இத வந்து ஸ்லைடிங் விண்டோ மெத்தட யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரீவியஸா நம்ம வந்து சப் அரேஸ ஒவ்வொரு இதுலேருந்து செலக்ட் பண்ணி நம்ம போயிருப்போம். பட் இதுல வந்து ஃபிக்ஸ்டா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சப் அரே கண்டுபிடிக்கிறேன். லென்த் 4ன்னு இருக்கிறனால. ஓகே. அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் சப் அரேய செலக்ட் பண்றேன். a ஆஃப் 1லேருந்து a ஆஃப் 4 வரைக்கும் போகுது. இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, a ஆஃப் 0 வந்து எலிமினேட் ஆயிருச்சு. a ஆஃப் 4 வந்து ஆட் ஆயிருச்சு. அண்ட் தென் a ஆஃப் 2லேருந்து a ஆஃப் 5 வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். இதுல a ஆஃப் 1 வந்து எலிமினேட் ஆயிருச்சு. இதுல a ஆஃப் 5 வந்து ஆட் ஆயிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து a ஆஃப் 3லேருந்து a ஆஃப் 6 வரைக்கும் போறேன். இதுல வந்து a ஆஃப் 2 வந்து எலிமினேட் ஆயிருச்சு. a ஆஃப் 6 வந்து ஆட் ஆயிருச்சு. அண்ட் தென் a ஆஃப் 4லேருந்து a ஆஃப் 7 வரைக்கும் போறேன். இதுல வந்து a ஆஃப் 3 எலிமினேட் ஆயிருச்சு. a ஆஃப் 7 வந்து ஆட் ஆயிருச்சு. ஓகே. அண்ட் தென் a ஆஃப் 5லேருந்து a ஆஃப் 8 வரைக்கும் போறேன். இதுல வந்து a ஆஃப் 4 வந்து எலிமினேட் ஆகுது. அண்ட் தென் a ஆஃப் 8 வந்து ஆட் ஆகுது. இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஒரு சப் அரே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ப்ரீவியஸா இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா வந்து இதுல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஒரு சப் அரே இதுலேருந்து இது வரைக்கும் போகுது. லென்த் இது வரைக்கும் போகுது. இதுலேருந்து இது வரைக்கும் போகுது. இதுலேருந்து இது வரைக்கும் போகுது. அப்படின்னு நம்ம ஐட்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதுல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரே ஒரு சப் அரே கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ எலிமினேட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ ஆட் பண்றோம். இதுதான் ஸ்லைடிங் விண்டோ. இத நான் ட்ரை ரன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து a ஆஃப் 0லேருந்து a ஆஃப் 3 வரைக்கும் போகுது. இதோட டோட்டல் வந்து என்னன்னா -3ன்னு வருது. ஓகே. இதோட டோட்டல் வந்து என்ன வருதுன்னா -3ன்னு வருது. இத நான் வந்து மேக்ஸிமம் சம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன் வந்து 0 வந்து எலிமினேட் பண்ணிட்டு 4 வந்து ஆட் பண்றேன். ஓகே. சிம்பிளா 0 வந்து எலிமினேட் பண்ணிட்டு, இந்த 0 வந்து எலிமினேட் பண்ணிட்டு, இந்த 23 வந்து இதுல ஆட் பண்றேன். அவ்வளோதான். ஓகே. அண்ட் தென் இந்த 2 எலிமினேட் பண்ணிட்டு, இந்த 3 ஆட் பண்றேன். அந்த ஒரே ஒரு சப் அரேல.
அண்ட் தென் இதுல வந்து 10 வந்து இந்த இதுல வந்து 2 எலிமினேட் பண்ணிட்டு -1 ஆட் பண்றேன். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும். ஸோ இதோட டோட்டல் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 எலிமினேட் 6 ஆட் பண்றோம். ஏ ஆஃப் 2 வந்து எலிமினேட் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஏ ஆஃப் 3 எலிமினேட் பண்றோம். ஏ ஆஃப் 4 ஆட் பண்றோம். ஸோ இதுல வந்து டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். இதுல எது மேக்ஸா இருக்கோ அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இப்போ நான் இத வந்து கோடுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வாட்டி உங்களுக்கு. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ச டெலீட் பண்ணியாச்சு. மேல வந்து மெயின் மெத்தட், கீழ வந்து ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இன்ட்டு சப் அரேன்னு வச்சுக்கிறோம். ஓகே. சப் அரே என்ன இருக்கு? பை டிஃபால்ட்டா வந்து 0வா இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஒரு சப் அரேய கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு சப் அரே. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட்டு சப் அரே இன்ட் I இஸ் ஈக்குவல் டூ 0, I லெஸ் தென் k, I பிளஸ் பிளஸ். ஓகே. அண்ட் தென் சப் அரே இஸ் ஈக்குவல் டூ சப் அரே பிளஸ் A ஆஃப் I. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சப் அரே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு சப் அரேயோட டோட்டல வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு சப் அரேயோட டோட்டல்னா -3 வந்து இன்ட்டு மேக்ஸ் சம்ல நான் ஸ்டோர் பண்றேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இன்ட்டு I இஸ் ஈக்குவல் டூ k. நெக்ஸ்ட் வந்து வெறும் 4 வேல்யூஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் I இஸ் ஈக்குவல் டூ k. I லெஸ் தென் லாஸ்ட்டா n வரைக்கும் போகணும். ஓகே. லாஸ்ட்டா n வரைக்கும் போகணும். A ஆஃப் 2லேருந்து n வரைக்கும் போகணும். அண்ட் தென் இன்கிரிமெண்ட் ஒவ்வொரு டைம் வந்து இன்கிரிமெண்ட் ஆகணும். இப்போ சப் அரே அப்படிங்கிறது என்னன்னா, சப் அரே மைனஸ் A ஆஃப் I மைனஸ் k. இந்த எலிமினேட் ஆகுற ஒரு வேல்யூ அந்த எலமெண்ட் வந்து A ஆஃப் I மைனஸ் k. அண்ட் தென் என்டர் ஆவோட எலமெண்ட்டுக்கு வந்து A ஆஃப் I பிளஸ் A ஆஃப் I. ஓகே. இப்போ இதுல எனக்கு டோட்டல் வரும். ஒவ்வொரு டைம் வந்து A ஆஃப் 2லேருந்து A ஆஃப் 3 அண்ட் தென் ஒரு டைம் வந்து A ஆஃப் 4லேருந்து 23 அண்ட் தென் 4 வந்து எலிமினேட் பண்ணி 2லேருந்து 3 வரைக்கும். ஓகே. இந்த மாரி ஒவ்வொரு டைம் நடக்கிறப்ப வந்து நம்மகிட்ட ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டல வந்து இந்த மேக்ஸோட கம்பேர் பண்ணுவேன். இந்த மேக்ஸ்ல எது பெருசா இருக்கோ அத நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இதோட இப்ப நம்ம இங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். சாரி, இங்கேயும் மேக்ஸ் சம்ன்னு போட்டுருங்க. சப் அரே. ஸோ இப்ப நமக்கு வந்து 23 தான் மேக்ஸிமம். ஓகே. இந்த வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கு. சப் அரேல எல்லா சப் அரேயும் கம்பேர் பண்றப்பயும், லென்த் நம்ம யூஸ் பண்றப்போ. ஸோ இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு I இன்ட்டு k. ஓகே. இத நான் வந்து ஒரே ஒரு லென்த்த மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி k மட்டும் தான் வரும். ஏன்னா, நான் ஒரே ஒரு சப் அரே மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். அண்ட் தென் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஆட்ரிபியூட்ட ஒரு எலமெண்ட்ட ஆட் பண்றேன். ஒரு எலமெண்ட்ட டெலீட் பண்றேன். அவ்வளோதான் பண்றேன். அண்ட் தென் கம்பேர் பண்றேன். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டீங்கன்னா, வெறும் k மட்டும் தான் வரும். ஓகே. ஸோ n இன்டு kயா இருந்தத நம்ம kன்னு மாத்திட்டோம். ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஆல்ரெடி வந்து கரண்ட் அண்ட் மேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இன் த ஆப்டிமைஸ்டு அப்ரோச்லயும். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்லைடிங் விண்டோவ யூஸ் பண்றது. ஸோ உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து எப்போ வந்து ஒரு அரே குடுத்து, அந்த அரே வந்து ஃபிக்ஸ்டு லென்த்ல வந்து சப் அரே கண்டுபிடிக்க சொல்றாங்களோ, அப்போ எல்லாமே அது ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ற ப்ரோகிராம் தான். ஸோ இத வந்து டைனமிக் ப்ரோகிராமையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா டைனமிக் ப்ரோகிராம யூஸ் பண்ணி பண்றப்போ வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இதுல வந்து 1 மட்டும் வருது. ஓகே. அதுல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸா வந்து n ஆர்டர் ஆஃப் nன்னு வரும். ஓகே. அதனால வந்து டைனமிக் ப்ரோகிராம் வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சா இருக்காது. ஸோ இவ்வளோதான் கைஸ் ஸ்லைடிங் விண்டோ. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேபி என்ன ப்ரோகிராம் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெயின் வாட்டர் ட்ராப்பிங்க நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ். சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.